of God. தேவனுடைய வார்த்தையை நோக்கி கடந்து போவோம். Joshua chapter 18 verse 3. யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Then Joshua said to the children of Israel, "How long will you neglect to go and possess the land which the Lord God of your fathers has given you?" ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். Here Joshua clearly said God is already has given unto you. இங்கே யோசுவா திட்டம் தெளிவுமாக சொல்லி இருக்கிறார், தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Whatever he has promised already has given unto you. தேவன் வாக்கு பண்ணினதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God, you might think, oh, God did not promise me anything. நீங்கள் நினைக்கலாம் தேவன் எனக்கு ஒன்றும் வாக்கு பண்ணவில்லை என்று சொல்லி. But God said your fathers he have already promised for your victory life, for your prosperous life. உங்களுடைய பிதாக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். So he already promised a great life for you. ஆதலால் தேவன் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். Victorious life for you. வெற்றியுள்ள வாழ்க்கையை வாக்கு பண்ணி இருக்கிறார். Healthy and wealthy life for you. ஆரோக்கியமான செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். And whatever needed for that promise to be fulfilled he has already done it for you. அந்த சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். That is why he said at the cross it is finished. ஆதலால் தான் சிலுவையிலே கடைசியாக அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று. Whatever need to be done it has been completed through Jesus Christ. உங்களுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய யாவற்றையும் தேவன் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்தாகி விட்டது. Now that is same thing we are looking at the shadow in Joshua life. அதைத்தான் நாம் நிழலாக இப்பொழுது நாம் யோசுவாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். So for them God said I have already prepared a great land for you. ஆதலால் அந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று வாக்கு. Whatever you needed for the healthy life and the wealthy life it has been already prepared. உங்களுடைய சிறப்பான வாழ்க்கைக்குரிய தேவையான யாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்தாகி விட்டது. Then God said go and possess it. நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது மாத்திரமே. That is what God said. அதைத்தான் தேவன் சொன்னார். Only one job has been given unto us. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go and possess it. நீங்கள் போய் சுதந்தரித்துக் It has கொள்ளுங்கள். been prepared. ஏனென்றால் எல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறது. It is ready. அது உங்களுக்கு தயாராகி இருக்கிறது. It is waiting அது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. for you to go and possess. ஏனென்றால் நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக. If you need a help, உங்களுக்கு உதவி வேணும் it என்றால் is already available, is ready to take over you. உங்களுக்கு எல்லாம் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறபடியால் நீங்க அதை சுதந்தரித்துக் கொள்ள If you வேண்டியது need a மாத்திரம். wealth, உங்களுக்கு wealth வேணும் என்றால் it is already waiting for you to take over. உங்களுக்கு எல்லாம் தயாராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. If you need a success, உங்களுக்கு சக்சஸ் வேணும் என்றால் வெற்றி வேண்டுமென்றால் success வேண்டுமென்றால் if you need success, the success itself is waiting for you to take over. அந்த வெற்றியே உங்களுக்காய் வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறது. Hallelujah. If you need a visa, உங்களுக்கு விசா வேணும் என்றால் you don't have to wait for visa. நீங்கள் Visa விசாக்காக வெயிட் itself is waiting விசாவே உங்களுக்கு தயாராய் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. for you to take over. உங்களை மேற்கொள்வதற்கு விசா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. Hallelujah. Amen. This is what we are thinking. Pastor, this what happening? I'm waiting for my visa. பாஸ்டர், நான் விசாக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். That is why we are not getting. அதனால் தான் நமக்கு அது கிடைப்பதில்லை. Because we are thinking we are waiting for the visa. நாம் நினைக்கிறோம் விசாக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். But the visa is waiting for you to take over. ஆனால் விசாவோ உங்களை மேற்கொள்வதற்காக அது ரெடியா இருக்கிறது. Hallelujah. Shall we clap our hands? In this church, I know many people when they came without visa. When I pray, God already said, I have prepared, go and take over. Some of our brothers and sisters took another 3-4 years to realize what I'm saying. நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறதான அநேகர் இடத்துல விசாக்காக நான் ஜெபிக்கும் பொழுது
பிரதர் சிஸ்டர் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதை அறிந்து கொள்வதற்கே 3-4 வருஷம் கடந்தாகிவிட்டது. How? எப்படி இது நடக்க போகிறது? All the home office laws are impossible. எல்லா சட்டதிட்டங்களும் நமக்கு அது சாதகமா இருக்கவில்லை. It is impossible now. அது மிகவும் தடையாக இருக்கிறது. It is too late now. அது மிகவும் தாமதம். So how can I do this? இதை எப்படி நான் என்னால் செய்ய முடியும்? There's no possibility at all. இதற்கு எதுவுமே சாத்தியமா எனக்கு இருக்கவில்லை. This is how we are thinking. இப்படி தான் நம்மளுடைய யோசனையை நம்ம This wrong thinking only bringing obstacles in our life. இந்த தவறான எண்ணம் மாத்திரமே நமக்கு தடைகளாய் அமைகிறது. The wrong thinking only bringing delays in our life. இந்த தவறான எண்ணங்கள் நம்மளுடைய விசாவுக்கு தாமதமாக்கி விடுகிறது. Then we are crying unto God. அதற்கு பிறகு நாம் தேவனிடத்தில் முறையிடுகிறோம். And praying unto God. அழுது முறையிடுகிறோம். And saying that why God everything are delaying? ஏன் ஆண்டவரே எல்லாம் தாமதமாகி விடுகிறது? Why my times are wasted so far? ஏன் என்னுடைய நேரம் மிகவும் எனக்கு வேஸ்ட் ஆகிவிட்டது. If I have this visa method 2-3 years ago, by now how many things I would have achieved already? இந்த விசா எனக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தால் எத்தனை காரியங்களை நான் செய்து இருக்க கூடும். This is how we are wondering. இப்படி தான் நாம் யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். But we are the reason for all the delays. ஆனால் இதற்கு தாமதமாகிறதுக்கு காரணம் நாம் மாத்திரமே. We are the only reason. நாம் மாத்திரமே இதற்கு தடையாக. But many times we are thinking God is the one reason for this. அநேக வேளைகளிலே நாம் யோசிக்கிறோம் இது தேவன் தான் இதை தாமதமாக்கி கொண்டு இருக்கிறார் என்று. Here already God promised. ஏற்கனவே இந்த இடத்திலே பார்க்கிறோம் தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். Then God already said to them, it is available, it is ready, go and take over. தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாகும் காத்து கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. So only 2 people believed that, 2 leaders only believed that. ஆனால் இதை 2 பேர் மாத்திரமே நம்பினார்கள். 12 leaders went to spy on the land. 12 பேர் அதை வேவு பார்க்க கடந்து போனார்கள். Want to see whether God really prepared the blessing for us. 12 பேர் போய் இதை நிஜமாகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரா? Whatever God said, is it true? Let us go and see. Is it there? Our blessing, is it there? They went to see the blessing of God. இது நிஜமாகவே உண்மையா? இது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆயத்தமா இருக்கிறதா என்று வேவு பார்க்க 12 பேர் கடந்து சென்றார்கள். God said already is ready. ஆனால் தேவன் சொன்னார் எல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கிறது. So let me go and see. அதனால் நான் கடந்து சென்று பார்க்க போனார்கள். So they went to sow the blessing of God. அங்கே கடந்து போய் But rather seeing the blessing of God, they started to see the obstacles. தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பதற்கு பதிலாக தேவனுடைய அங்கே अनेक தடைகளை கண்டார்கள். Rather seeing the victory of their life, they started to see the failures of their life. அவர்களுடைய வாழ்க்கையின் சிறப்பான காரியங்களை காண்பதற்கு மாறாக அவர்கள் தங்களுடைய தோல்விகளையும் தவறான எண்ணங்களை அவர்கள் சிந்தித்தார்கள். Rather seeing healing, supernatural health from God, always seeing something wrong with my body, something is failing, something is weak in my body, started to see the failures. சாதாரணமான காரியங்களை மாத்திரமே அவர்கள் கண்ணோக்கமாக இருந்தார்கள். அசாதாரணமான காரியத்தை பார்ப்பதற்கு பதிலாக சாதாரணமாய் அவர்களுடைய கண்கள் அந்த காரியங்களிலே நோக்கமாக இருந்தது. Rather focus on success, they started to focus on failures. வெற்றியை கண்ணோக்கமாய் பார்ப்பதை விட்டுவிட்டு தோல்வியை மட்டுமே மேன்மைப்படுத்தினார்கள். Because that is what entire world is talking about. இதைதான் முழு உலகமும் இதை தோல்வியை மாத்திரமே கண்ணோக்கி பார்க்கிறதா இருக்கு. Entire report trying to convince us, to telling us everything going to fail. உலகம் முழுவதும் அநேக காரியங்களை நமக்கு அத்தாட்சியோடு நமக்கு ப்ரூவ் பண்ணுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தோல்வி மாத்திரமே உன்னுடைய பகுதியா இருக்கிறது. But anyway we cannot blame them. ஆனால் நாம் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. Because they are not God. Because அவங்க தேவன் அல்ல. But God has got the solution for every one of us. ஆனால் தேவனுக்கு மாத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா முடிவும் அவருக்கு மாத்திரமே தெரிகிறதா இருக்கிறது. Hallelujah.
Glory be to God. Amen. God only has got the solution for every one of us. ஆண்டவருக்கு மாத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்பதை அறிந்திருக்கிறதா The world does not know any solution. உலகத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்பது தெரியாது. Even anybody can talk about solution for tomorrow. Even that person himself did not know whether he will make it for tomorrow, whether he will be live even tomorrow. He did not know. உலகத்திலே அநேகர் தங்களுடைய அநேக காரியங்களுக்கு முடிவை சொல்லுகிறவர்கள் அதனுடைய முடிவு சொல்யூஷன் என்ன என்பதை பேசக்கூடியதா இருக்கும். ஆனால் அந்த பேசுகிற மனுஷனுக்கே அவனுடைய முடிவு என்ன என்பது கேள்விக்குறியாதான் இருக்கும். நாளைக்கே அவன் உயிரோடு இருப்பானா என்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. But we ready to believe them. ஆனால் நாமோ அவர்களை நம்புவதற்கு தயாரா இருக்கிறோம். We don't even ask another question. Does he know tomorrow will he leave? How come he want to bring a solution for the world and even himself இந்த சகோதரனை does not know that whether he will live tomorrow or not? உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறதான அந்த சகோதரனை நம்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அவனுடைய முடிவோ என்ன என்பது அவனுக்கு தெரியுமா என்றதை கூட நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. But God who is created everything, even you and me, ஆனால் தேவனோ உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். has got all the solution for you and me. ஆனால் அவருக்கோ உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் என்னுடைய வாழ்க்கையின் முடிவும் முற்றிலும் அறிந்தவராயிருக்கிறார். Hallelujah. That is why even if we are going to concentrate on the depth of God, depth of Jesus Christ, never going to give life to us. ஆனால் தேவனுடைய மரணத்தை நாம கூர்ந்து பார்க்கிறவளாய் அதை சிந்திக்கிறவளாய் இருந்தால் அது நிச்சயமாகவே நமக்கு ஜீவனை கட்டளையிடாது. 2 weeks ago I have proved to you, even apostles knew Jesus has died, but the death message. நான் ஏற்கனவே 2 வாரத்திற்கு முன்பதாகவே ஈவன் என்னுடைய மெசேஜிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சீஷர்கள் கூட தேவனுடைய மரணத்தை குறித்து பயந்தவர்களாயிருந்தார்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கண்ணோக்கமாக இருக்கவில்லை. They were focusing on Jesus' death, but end of the day everybody had a fear and problem and run away because they were focusing on death. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சீஷர்கள் கூட தேவனுடைய மரணத்தை மாத்திரமே கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால் பயம் அவர்களை மேற்கொண்டது, அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அவர்களை மேற்கொண்டது. அவர்கள் மரணத்தை குறித்து சிந்தனை உடையவர்களாக இருந்தனால் மரணம் அவர்களை மேற்கொண்டது. Can you see that even if we focus on death of Christ, death only going to take over us. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் நினைவு கருத்தில் கொண்டதா இருந்தாலும், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் மரணம் மாத்திரமே நம்மை மேற்கொள்கிறதா இருக்கிறது. But if we focus on the resurrection of Jesus Christ, ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே நாம் நினைவு கொள்ளவர்களாக இருந்தால், that is what giving us hope. அவருடைய உயிர்த்தெழுதலிலே சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால், that is what giving us victory. அது நமக்கு ஜீவனையும் வெற்றியும் கட்டளையிடுகிறதா இருக்கிறது. that is what giving us and telling us definitely you and me can make it. இதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நிச்சயத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறதா because our God is still alive. because நம்மளுடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. He is doing miracle even today. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. He is still alive. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். so whatever death in your life, definitely it will be resurrected again. உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் மரணம் உள்ளதா இருந்தாலும் அது நிச்சயமாகவே உயிர்ப்படையும் என்று, because he is live. ஏனென்றால் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. that is why we have to focus on Jesus, thinking that he is live. அதனால் தான் நாம் தேவனிடத்திலே அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், நம்மளுடைய காரியங்கள் ஜீவன் பெறும் என்று. And the more I focus on Jesus resurrection, everything will be resurrected from my life. தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே நாம் சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்போது செத்த
மற்ற எல்லா காரியங்களும் ஜீவன் அடையும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். What happened to Joshua and all other leaders who went to spy on Canaan? யோசுவாவோடு கடந்து சென்றதான அநேக தலைவர்கள் வேவு பார்க்க கடந்து சென்ற பொழுது என்ன நடந்தது? Rather looking at the country as a blessed country, they started to look at the problem in that country. அந்த தேசத்தை வேவு பார்க்க கடந்து சென்றவர்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை கவனிப்பதற்கு பதிலாக அதில் உள்ளதான எல்லா தோல்விக்குரிய காரியங்களையும் கவனம் கொள்ளவர்களாக இருந்தார்கள். Yes, of course, bad news was in that country. அவர்களுடைய வாழ்க்கையில உண்மைதான் அநேக சில காரியங்கள் தவறான ஒரு கெட்ட செய்தி. கெட்ட செய்தி அந்த தேசத்திலே இருந்தது உண்மைதான். Yes, of course, there was a giant in that country. உண்மையாகவே ராட்சதர்கள் அந்த தேசத்திலே இருந்தார்கள். But we don't have to concentrate and focus on the giants. ஆனால் நாமோ ராட்சதர்களை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But we have to focus on who promised me this land. ஆனால் நாமோ கருத்திலே கொள்ள வேண்டிய காரியம் தேவன் வாக்கு பண்ணினதை மாத்திரமே நினைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I have to focus on whoever in me greater than whoever in that country. நாம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நினைவு கொள்ள வேண்டியது அவசியம். Hallelujah. But rather seeing themselves who I am in Jesus Christ, but they started to see every impossibilities from that country. நான் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டவன் என்பதை நினைப்பதற்கு பதிலாக எல்லா முடியாத காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள், பாசிபிலிட்டி இல்லாத காரியங்களை நினைவில் கொண்டவர்களாய் கடந்து சென்றார்கள். When they are thinking about the problem, then only the problem came and take over them. அவர்கள் பிரச்சனையிலே கவனமுள்ளவர்களாய் இருந்தபடியினால் பிரச்சனை அவர்களை மேற்கொண்டது. Where we are focusing? நம்மளுடைய கவனம் எங்கே இருக்கிறது? When we are focusing on problem, definitely the problem going to come and take over. நாம் பிரச்சனையிலே கவனமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பிரச்சனை நம்மை மேற்கொள்கிறது. But I must focus on Jesus Christ. ஆனால் நாமோ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I must focus on his finished work. அவருடைய எல்லா முடிந்த காரியங்களிலே சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I must focus on my inheritance through Jesus Christ. என்னுடைய சுதந்தரிப்பு இயேசு கிறிஸ்து மூலம் சுதந்தரிக்கிற காரியங்களிலே மாத்திரம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I must focus on everything I have ever needed already prepared. It is ready to take over me. தேவன் செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் எனக்காய் தயாராக இருக்கிறது என்பதிலே மாத்திரம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். When we are focusing on the victory, நாம் வெற்றியிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, when we are focusing on the health, நாம் ஆரோக்கியத்திலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, when we are focusing on wealth, செழிப்பிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, then that will take over us. அப்பொழுது அது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்கிறதா இருக்கிறது. Amen. Hallelujah. Can prophecy or the promises of God be delayed in our life? தீர்க்க தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தாமதமாக முடியுமா? Can prophecy or a promises of God தேவனுடைய வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே can be delayed in our life? அது தாமதமாக கூடியதா? Yes, of course. ஆமா, தாமதமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. That is why we can see Joshua is asking how long without possessing you are going to wait for God. அதனால் தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் எவ்வளவு காலம் தாமதமாய் இருக்க முடியும் என்று யோசுவாவின் புத்தகத்திலே நாம் காணுகிறோம். He is asking us how long you are going to wait not to possess the land. யோசுவா சனங்களை பார்த்து கேட்கிறான், எவ்வளவு நாட்கள் நீங்கள் தாமதமாய் இருக்க முடியும்? How long you are going to sit like an idol not to possess the victory of God? தேவன் வாக்கு பண்ணினதை சுதந்தரிப்பதற்கு தடையாக எவ்வளவு காலம் நீங்கள் உங்களையே தாமதமாக்கிக் கொள்ள முடியும்? How long you are going to sit with your sicknesses and pampering the sicknesses and keeping the sicknesses with you? உங்களுடைய நோய்களிலே உங்களுடைய நோய்களை மாத்திரமே மேன்மைப்படுத்தி எவ்வளவு காலம் உங்களை நீங்களே தாமதமாக்கிக் கொள்ள முடியும்? So how long we are going to delay God promises and God's prophecies in our life? இதை
நீங்களே உங்களுடைய தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கதான சிறப்பான வாழ்க்கையும் தாமதமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். We are the one delaying. நாம் தான் அதற்கு தாமதமாகிறதுக்கு காரணம். God is not at all delaying anything in our life. ஆண்டவர் ஒரு நாளும் தாமதமாக்குகிறவர் அல்ல. God has already done it, so he doesn't need to delay anymore, dear brothers and sisters. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால் அவர் தாமதமாக வேண்டிய அவசியம் அல்ல. He cannot delay any blessing in your life. அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கோ அல்லது தாமதமாகுவதற்கு செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் அவர் ஏற்கனவே செய்து முடித்தாகிவிட்டது. Exactly. Shall we clap our hands? If he has already done it, he hasn't got any power to reverse it back. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்தபடியினால் அவர் மறுபடியும் அதை திருப்புவதற்கு அவர் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அவர் ரிவர்ஸ் பண்ண முடியாது. He has already done it for you. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. Hallelujah. Amen. It is waiting for you. அது உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. Every success is waiting for you. ஒவ்வொரு சிறப்பான வாழ்க்கையும் உங்களுக்காய் தயாராக இருக்கிறது. Every healing is waiting for you. எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. You don't have to wait. நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It is already has done for you. ஏனென்றால் எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. If I come and say I am waiting for God, நீங்கள் நான் தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், then I am denying whatever Jesus has done for me. அப்படி என்றால் தேவன் செய்து முடித்த காரியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவளாய் இருக்கிறீர்கள். I become antichrist. நீங்களே ஒரு அந்தி கிறிஸ்தாய் மாறி விடுகிறீர்கள். Because he said 2016 years ago, it is finished. ஏனென்றால் 2016 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லாம் முடிந்தது என்று தேவன் சொன்னார். I have done it. Everything you ever needed, I have already done it. That was Jesus' message at the cross. நான் உங்களுக்கு எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது என்று தேவன் ஏற்கனவே சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னபடியினால் எல்லாம் உங்களுக்காய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. But if I say I am waiting for God, நீங்கள் நான் தேவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று then சொல்வீர்கள், I am denying all the things that Jesus has already done. அப்படி என்னால் தேவன் செய்த காரியங்களுக்கு நீங்கள் மறுப்பு செலுத்துகிறீர்கள். When I deny, I become antichrist. நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது தேவன் செய்த காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்கள் அந்தி கிறிஸ்தாய் மாறி விடுகிறீர்கள். But we must believe what he has done already. ஆதலால் தேவன் செய்து முடித்த காரியங்களிலே நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. When we know it is done, it has been done already. தேவன் எல்லாம் செய்து முடிந்தது என்று சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். And you know nothing can stop now. உங்களுக்கு தெரியும் இதற்கு விரோதமாய் ஒன்றும் உங்களுக்கு தடையாய் நிற்பதில்லை. Hallelujah. You know nothing can stop you now. ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் நிற்பதில்லை என்பது நீங்கள் அறிவீர்கள். When God said yes, there's no power in this world to say no. உங்களுக்கு தெரியும் தேவனிடத்திலே இதற்கு மறுப்பாக ஒன்றும் வாய்ப்பதில்லை, ஒன்றும் நிலை நிற்பதில்லை, விரோதமாய் ஒன்றும் வருவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். Hallelujah. If you know God already said yes, then you will never say to any defeat yes in your life. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தாகி விட்டது என்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தோல்விகளையும் நீங்கள் ஏற்பதற்கு மறுப்பீர்கள். If you know already God has given you a victory, you will never say to the failure yes. தேவன் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்திருப்பதை நீங்கள் அறிந்தீர்களானால் நீங்கள் எதற்குமே மறுப்பு செலுத்த மாட்டீர்கள். If you knew you are the body of Christ, that's mean literally you are the body of Christ, Christ is your head, then you know sickness cannot touch the body of Christ. உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள், கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருந்திருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய ஒரு நோய்களும் உங்களை
அணுகாது. Hallelujah. If I know I am the part of his body and I know I am supernaturally protected. தேவனுடைய சரீரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் ஒரு நோயும் உங்களை அணுகாது. Hallelujah. Nobody can caress me and arrest me because I am already. ஒருவரும் உங்களை அணுகவோ உங்களை தொடவோ முடியாது, ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. I am already the part of the body of Jesus Christ. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் அங்கமாய் மாறிவிடுகிறீர்கள். Hallelujah. So it's very important who I am in Jesus Christ. ஆதலால் முக்கியமான காரியம் என்ன என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று அறிந்திருக்க வேண்டியது That is மிகவும் why I have அவசியம். given you the list. Go and proclaim this is what who you are. அதனால் தான் நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறிக்கையிட்டு நீங்கள் அதை நினைவு கூறும் பொழுது இவை எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். God already has done everything for you. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். Hallelujah. Amen. Everything is available for you. எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. And don't delay. ஆதலால் தாமதமாக்காதீர்கள். Don't wait for God. ஆதலால் தேவனுக்காக காத்து கொண்டிருங்கள். You have to go and possess. நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். You have to go and possess. நீங்கள் போய் சுதந்தரிக்க வேண்டும். You have to go and possess. நீங்கள் போய் சுதந்தரிக்க வேண்டும். Hallelujah. Amen. He said go and possess. தேவன் சொன்னார் போய் சுதந்தரித்துக் It is கொள்ளுங்கள். available for you. Go and possess. ஏனென்றால் அது உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Amen. It is very important. But many of the time we don't want to go and possess, we want to sit down. அநேக வேளைகளிலே நாம் போய் சுதந்தரிப்பது நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மளுடைய காரியங்களை கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். When I am sitting down, so many other voices are talking to me. நாம் ஒன்றுக்கும் அதற்கும் அதை சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, தேவன் செய்து முடித்த காரியத்திலே சிந்தனை உள்ளவர்களாக இல்லாது இருக்கும் பொழுது அநேக காரியங்கள், அநேக டிப்ரெசிவ் திங்ஸ் நம்மளை மேற்கொள்கிறதா. That is why we said come very often, because you can hear what he has already completed for you. ஆதலால் தான் தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டியது அவசியம். அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். Otherwise everything is talking to you will convince you nothing has been done. இல்லாவிட்டால் அநேக சத்தங்கள், பிசாசுனுடைய சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். Then you will agree with all that voices and thinking, yeah, maybe there's a reason, maybe this, maybe that. Why? I don't know why God is doing this. கேட்கிறதான மற்ற உலக சத்தங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஓம் என்று சொல்லி அதிலே நீங்கள் இருந்து விடுவீர்கள். God already has done. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து You விட்டார். don't have to wait for God. நீங்கள் எதற்காகவும் காத்து கொண்டிருக்க The வேண்டியது healing and the அவசியம். deliverance is waiting for you. தேவனுடைய ஆரோக்கியமும் தேவனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையும் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. Hallelujah. I went to one house நான் ஒரு வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தேன் 3-4 years ago. 3-4 வருஷத்திற்கு And முன்பதாக. that sister asked me, Pastor, can I ask you one question? அந்த வீட்டில் உள்ள சகோதரி, பாஸ்டர், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க முடியுமா என்று. How long I have to wait for God? பாஸ்டர், நான் எவ்வளவு காலம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும்? I said to that sister, you don't have to wait for God, but the healing and the deliverance is waiting for you. நான் சொன்னேன் அந்த சகோதரியிடம், அந்த சிஸ்டர், நீங்கள் எதற்காகவும் தேவனுக்காய் காத்திருக்க வேண்டியது அவசியமில்லை. தேவனுடைய ஆரோக்கியமும் தேவனுடைய விடுதலையும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. It is very important, dear brothers and sisters, that knowing God has already done. ஆண்டவர் செய்து முடித்த காரியத்தை அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவர் செய்ததான வெற்றியுள்ள, ஆரோக்கியமுள்ள, விடுதலையுள்ள வாழ்க்கை உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. We are the one bringing obstacles. நாம் தான் அநேக தடைகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். By thinking
நம்மளுடைய சிந்தனையிலேயே by accepting wrong thoughts. அதற்கு ஓம் என்று சொல்லி நமக்கு அதை ஒத்துக்கொள்கிறபடி Then according to that thoughts we will be speaking. நாம் நினைக்கிறதான அந்த ஏற்றுக்கொள்கிற காரியங்களுக்கு நிகராக நாம பேசுகிறோம். That is why Bible says whatever in your heart, that is what going to come out of your mouth. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். So we start to speak. அதனால் நாம் அதை பேசுகிறவளாய் All காணப்படுகிறோம். the bad and the failures through our mouth. எல்லா முடியாத காரியங்கள், எல்லா தோல்வியான காரியங்களை குறித்து பேசுகிறவளாய் That காணப்படுகிறோம். is why they come and taking us over. They are bringing delays in our life. தோல்வியான காரியங்களையும் முடியாத காரியங்களையும் பேசுகிறவளாய் இருக்கிறபடியினால் அந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறதா இருக்கிறது. But rather we must speak life. இதற்கு மாறாக நாம் ஜீவனை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Even Jesus have to prove to the apostles, don't concentrate, focus on my death, but focus on my resurrection. ஈவன் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மரணத்திலே நினைவு சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் உயிர்த்தெழுதலிலே, என்னுடைய உயிர்த்தெழுதலிலே நினைவு கூறும்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். Hallelujah. Shall we read Acts chapter 1 verse 3 from Amplified Bible. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. To them also he showed himself alive after his passion, his suffering in the garden and on the cross, by a series of many convincing demonstrations, unquestionable evidences and infallible proofs, appearing to them during 40 days and talking to them about the things of the kingdom of God. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Hallelujah. Hallelujah. Because apostles who receive all the promises of God, when they saw the death of Jesus Christ, they started to think everything is finished. தேவனுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய மரணத்திலே அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றதான அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை மரணமாகிவிட்டது. Concentrating on any death in any area of our life will bring death, including death of Jesus Christ. மரணத்திலே சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அது கிறிஸ்துவினுடைய மரணமேவாய் இருந்தாலும் நீங்கள் மரணத்திலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது மரணம் உங்களை மேற்கொள்கிறதா இருக்கிறது. Many people couldn't overcome death because they are concentrating on Jesus' death. They are saying, Jesus even died. Why you want to leave? Die. அநேகர் மரணத்திலே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஈவன் கிறிஸ்துவினுடைய மரணத்திலே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை மரணமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் மரணமே தங்களுக்கு மரணத்தை எதிர்நோக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். But Jesus is saying, go and raise the dead. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நீங்கள் போய் எல்லாரையும் உயிரடைய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. He is saying, even if somebody accepted death, you don't accept the death. Go and resurrect the death. உங்களில் யாராலும் மரித்திருந்தால் நீங்கள் போய் அவர்களை உயிரடைய பண்ணுங்கள் என்பதுதான் தேவனுடைய வாக்கா இருக்கிறது. Hallelujah. If anyone given up and allow death to take over, but as my disciples never allow death, go and resurrect them and show it to them. I am resurrected. The resurrection power, it is already for you and me. மரணத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் மரணமே தங்களுக்கு முடிவென்று நினைக்கிறவர்களிடத்திலே நீங்கள் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அவர்களை உயிரடைய பண்ணும்படி சொல்லுகிற உயிரடைய பண்ணுவதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கா இருக்கிறது. Hallelujah. Jesus himself came and many convincing demonstrations
இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அநேகர் அதை பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். டெமான்ஸ்ட்ரேஷன். நல்லா கதை அடிக்கிறீங்க. இயேசு என்ன செய்தார்? அற்புதங்களை அதிசயங்களை காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So he said not to many convincing demonstration. He have to show it to apostles. Don't allow death mentality to take over, but I am still alive. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை காண்பித்தது நோக்கம். நீங்கள் மரணத்திலே சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உயிர்த்தெழுதலிலே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். Hallelujah. Unquestionable evidences and infallible proofs. Unquestionable evidences. Jesus was showing that I am still alive. I am resurrected, so that you will never have failure in your life. அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாய் என்று அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதபடிக்கு தேவன் அநேக காரியங்களினாலே தான் உயிரோடு இருக்கிறதை சீஷர்களுக்கு காண்பித்தார். Hallelujah. After knowing that Jesus is life, then their life change upside down. Nobody could stop them thereafter. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதிலே சிந்தனை உள்ளவர்களாய் சீஷர்கள் மாறும் பொழுது அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாய் சிறப்பாய் மேன்மையாய் மாற்றப்பட்டதை நீங்கள் காண்கிறதா இருக்கிறது. Hallelujah. Before they went and run around, when they concentrating on the death of Jesus Christ, they went and run around and hiding. But when they have came to know that he is resurrected, he is alive, thereafter they are ready to challenge any government, showing that God is with us. இதற்கு முன்பதாக மரணத்திலே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்பொழுது, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தில் கவனம் உள்ளவர்களாக இருக்கும்பொழுது, மரணம் அவர்களை மேற்கொண்டது. அதற்காய் பயந்து எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபாடு இல்லாமல் மிகவும் மரணம் அவர்களை மேற்கொண்டபடியினால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுதலிலே கவனம் உள்ளவர்களாய் மாறும்பொழுது அவளுடைய வாழ்க்கை எல்லா சவால்களிலும் மேற்கொள்ளக்கூடியதான வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள். Hallelujah. Dear brothers and sisters, God is still alive. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் உயிரோடு இருக்கிறார். His resurrection power is still resurrecting every death in our life. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அநேக மரணத்திலே உயிரடைய செய்கிறதா இருக்கிறது. The death lost its power. மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்தது. No more power for death. அந்த மரணத்திற்கு இனி ஒரு வல்லமையும் இல்லை. Hallelujah. That is why Bible says through his death he destroyed the power of death. அவருடைய மரணத்தினாலே எல்லா வல்லமையும் தேவன் அழித்து அவர் உயிரடைய பண்ணி இருக்கிறார். Hallelujah. No more death in our life, in any area of our life. நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே இனி மரணம் இல்லை. ஏனென்றால் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே மரணமான காரியங்கள் உயிரடைய பெறுகிறதா இருக்கிறது. Hallelujah. Amen. Shall we clap our hands? That is why I want you to come even on Wednesday, so that God will prove it to you according to the unquestionable evidences. He will show you the power and show you he is still alive. அதனால் தான் நான் உங்களை அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமையிலே பங்கு பெறுங்கள். தேவன் தெளிவான அநேக காரியங்களின் மூலம் உங்களுக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். Prove it to you he is still alive. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு கண்டிப்பாக அதை காண்பிப்பார். Hallelujah. After having this unquestionable proof in your life, then no devil can convince you thereafter. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிரூபித்து காட்டும்பொழுது இதற்கு மாறுதரமாக உங்களால் ஒன்றுமே பேச முடியாது. Hallelujah. Dear brothers and sisters, delays, if any delays in our life, if any failures in our life, if any obstacles in our life,
nothing to do with God, we are the one brought in our life. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது தாமதமாக இருந்தால், தோல்வியுற்றதாக இருந்தால், ஏதாவது காரியங்கள் நமக்கு நேர்த்தியாக அமையவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தானே. You can go, I don't have a time, you can go and read Luke chapter 1:8 from verse 8 to 20, where we can see Zacharias. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 20-28 வசனங்களை பார்க்கும்பொழுது சகரியாவினுடைய சம்பவத்தை நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பார்க்கும்பொழுது நீங்கள் கண்டுகொள்வீர்கள். Is it Zacharias? சகரியா. His name in English. Yeah, Zacharias. So Zechariah, you can go and see God himself came and told him, you are going to have a child. தேவனுடைய தூதன் வந்து சகரியாவினிடத்திலே சொல்லுகிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று. Angel of God came to him and told, your prayer has been heard, already answered, so it is available for you. தேவனுடைய தூதன் வந்து உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாகிவிட்டது, ஆதலால் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். You prayed. நீ ஜெபித்தே. You have prayed. நீ ஜெபித்தாய். Answer of the prayer is already waiting for you. உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. Just accept. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். Don't have unbelief. இதிலே ஒரு அவிசுவாசமும் தேவையில்லை. But accept. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். But Zachariah started to talk about all the impossibilities. ஆனால் சகரியாவோ அநேக அவிசுவாசமான காரியங்களை முறையிடுகிறவனாய் இருக்கிறான். Now God have to do something in order to fulfill the promise of God in his life. இந்த சம்பவத்திலே, இந்த சூழ்நிலையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினது நிறைவேற போகிறது என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். He prayed ages ago. சகரியா அநேக நாட்களுக்கு முன்பதாக ஜெபித்தார். It would have done ages ago. அது அநேக நாட்களுக்கு முன்பதாக நடந்திருக்க கூடும். But his mouth is brought all the obstacles. ஆனால் அவனுடைய வாய் அதற்கு எதிர்த்து பேசினபடியினால் அநேக தடைகளை கொண்டு வருகிறதா இருந்தது. Now even he become very old. ஆனால் இப்பொழுது அவன் மிகவும் கிழவனாய் இருக்கிறான். Promises of God hasn't been fulfilled yet. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வாக்கு பண்ணினவைகள் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. Still God sent the angel of God and telling him definitely it will happen. இவ்வளவு கிழவனான போதிலும் தேவனுடைய தூதன் கடந்து வந்து அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு ஞாபகப்படுத்துகிறார். Definitely it will happen. கண்டிப்பாய் அது நடைபெறும். Angel came to him and told him. தேவ தூதன் வந்து அப்படி கண்டிப்பாய் நடைபெறும் என்று சொல்லுகிறான். Angel of God, can you believe that? Angel of God came and told him definitely going to happen. தேவனுடைய தூதன் கண்டிப்பாய் தேவன் வாக்கு பண்ணினது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னார். But Zacharias was saying, how? ஆனால் சகரியாவோ, ஆண்டவரே இது எப்படி முடியும் என்று யோசிக்கிறார். I am very old. நானோ வயதுள்ளவனாய் இருக்கிறேன். Maybe angel, let me advise you that you don't understand what you are talking about. தேவதூதன் மேபி சில வேளை சகரியா சொல்லி இருப்பான், தேவதூதனே நீ என்ன பேசுகிறாய் என்பதை நீ அறியாமல் தெரியாமல் பேசுகிறாய். என்னுடைய சரீரம் மரித்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் மரித்து போயிட்டு. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? உனக்கு என்ன பேசுறன்னு தெரியுதா? பிசிக்கலி, மெடிக்கலி God has given us brain, so we have to use that. Angel, maybe you don't have brain, but I have got one. So let me use and tell you, you are wrong. அநேக அறிவியல் காரியங்களை சம்பந்தப்படுத்தி நானோ வயது சென்றவன், என் மனைவியோ வயது சென்றவள், இப்போ என்னுடைய ரிப்போர்ட் இப்படியாய் சொல்லுகிறது என்று நாம் தேவனுடைய தூதனுக்கு அதற்கு நிகராக எல்லா காரியங்களையும் நாம் ஈக்குவலைஸ் பண்ணி அதை பேசுகிறவளாய் காணப்படுகிறோம். I am very old. நானோ வயது சென்றவன். The womb of my wife already has died. என்னுடைய மனைவியின் கர்ப்பமோ செத்ததா இருக்கிறது. It is
impossible now, too late now to happen any miracle or any breakthrough in my life. என்னுடைய மனைவியின் கர்ப்பத்திலே ஒரு குமாரன் பெறுவது அசாதாரணமான காரியம். ஏனென்றால் அவளுடைய கர்ப்பம் செத்ததா இருக்கிறது. I like the answer from the angel of the Lord. He said, what do you think? Your neighbor? Am I your neighbor? I come from the presence of God. எனக்கு தேவதூதனுடைய மறுமொழி மிகவும் பிடித்ததா இருக்கிறது. சகரியா, நான் வயது சென்றவன் என்று சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், நான் என்ன உன்னுடைய neighbor? What do you think who I am? நீ யார் என்று என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? I come from the presence of God. நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து கடந்து வருகிறேன். Hallelujah. Amen. The same way I am coming from the presence of God and bring you the message. நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து கடந்து வந்து உனக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். But many of us are thinking, a pastor said, he would have read some papers and some news and he wanted to tell us what news going on in the world. அநேக வேளையிலே இது பாஸ்டர் சொன்னார், மேபி இது இப்படி நடந்திருக்கும் அதை என்று சொல்லி விசுவாசிப்பதற்கு தடை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். I bring the word from God. நான் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவ வார்த்தையை கொண்டு வருகிறேன். Hallelujah. I know this word what will do it in your life. எனக்கு தெரியும் என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்றது எனக்கு கண்டிப்பாய் நிச்சயமாய் தெரியும். Hallelujah. Rather arguing and asking so many questions, he have to say, yes sir, I will go and find my baby. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அநேக காரியங்களை எதிர்த்து பேசாமல், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. Hallelujah. But angel of the Lord knew his mouth is very big. தேவதூதனுக்கு தெரியும் சகரியாவுடைய வாய் எவ்வளவு அவிசுவாசமுள்ள வாய் என்பதை. Already too late. ஏற்கனவே இது தாமதமாகிவிட்டது. Even now he is talking to me, even not to other brothers and sisters, even to God he is talking all the unbelief, even to the angel of Lord. சகரியா தன்னுடைய மற்றவர்களுக்கோ உறவினர்களுக்கோ சகோதரர்களுக்கோ பேசவில்லை, தேவதூதனுக்கே தேவனிடத்திலே கடந்து வந்தவனிடத்திலே பேசுகிறவனாய் காணப்படுகிறான். So he knew he going to bring the obstacle by speaking. அவருக்கு தெரியும் தன்னுடைய வாய் அவருக்கு தடையாய் காணப்படுகிறது, தான் பேசுகிற காரியங்கள் அவருக்கு எதிர்த்து நிற்கிறதாய் காணப்படுகிறது. So he have to shut his mouth. ஆதலால் தேவதூதன் அவனுடைய வாயை ஊமை உள்ளவனாய், ஊமை பேசக்கூடாதபடிக்கு ஊமையாய் மாற்றி விடுகிறான். Then he know he is very clever also. மாத்திரமல்ல சகரியாவுக்கு தெரியும் அவன் Angel of the Lord knew really well about Zachariah. தேவதூதனுக்கு சகரியாவை குறித்து நன்கு அறிந்தவனாய் இருக்கிறான். Because not only he made his mouth to be dumb, but he made his ear to be deaf too. மாத்திரமல்ல அவன் பேசக்கூடாதபடிக்கு ஊமையாய் மாத்திரமல்ல தன்னுடைய செவிகளும் கேட்கக்கூடாதபடிக்கு செவிடாய் மாற்றி விடுகிறான். He said, you are speaking unbelief, so I want to make your mouth to be dumb so that you will not speak any more unbelief words, so that you will not bring obstacles on this blessing. அவிசுவாசமான காரியங்களை பேசுகிறபடினால் அது தடையாய் காணப்படுகிறது, அது ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிறபடினால் நீ பேசவும் கூடாதபடிக்கும் செவிகள் கேட்கக்கூடாதபடிக்கு செவிகள் மந்தம். செவியலை பற்றி பேசல, இப்ப நான் வாயை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். Okay, so God said, இப்பொழுதோ உன்னுடைய வாயை நான் ஊமையாக்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல காதையும் செவிடாக்கினார். ஏன் காதை செவிடாக்க வேண்டும்? Why did he make his ears deaf? Why he have to make his ear to be deaf? ஏன் காதை செவிடாக்க வேண்டும்? Because whatever they are talking, he can listen. ஏனென்றால் என்ன பேசினாலும் அவன் கேட்கக்கூடியதா இருக்கிறது. Even whatever angel is talking, he can listen. தேவதூதன் பேசுகிற காரியங்களை சகரியா கேட்கக்கூடியதா இருக்கிறது. Whatever Elizabeth speaking, he can listen. எலிசபெத் தன்னுடைய மனைவி பேசுகிற காரியங்களையும் அவன் கேட்கக்கூடியதா இருக்கிறது. அப்பா நான் பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. Never going to happen.
என்றதை என்ன செய்ய போறார்? பேச முடியாது. இதை கேட்டோன்னே உடன் எழுதி கொடுப்பார். If the wife is saying that it looks like I have the symptom of being pregnant, immediately as he's got the hearing capacity, Zachariah could say with his gesture, no, it's not possible. If he can hear, he will say, I'm having vomiting. He will say, oh, maybe you eat wrong food in a wrong restaurant. Don't think you are pregnant. He will write it down. வாக்குத்தத்தம் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேறுவதற்கு காரியங்கள் சித்தி பெறும்பொழுது சகரியாவுக்கு கேட்கிற தன்மை இருக்கிறபடியினால் அவன் சொல்லுவான், மேபி நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்குரியதான சிம்டம்ஸ் இருக்கிறது என்று மனைவி சொல்லும்பொழுது, மேபி வாமிட்டிங்கோ மற்ற காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லும்பொழுது சகரியா சொல்லக்கூடும், நீ கெட்டது ஆகாத ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருக்கபடியினால் மேபி அதனால் இருக்கலாம் என்று சொல்லக்கூடும். ஆதலால் அவன் அதையும் கேட்காதபடிக்கு அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் செவிட்டுத்தன்மையை அவனுக்கு கொடுக்கிறார். Dear brothers and sisters, rather listen to God and speak according to the God's word, but we are listening to the wrong people and we are speaking the wrong word in our life, in our future, on our health. That is why we are having problem in our life. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு மற்றவர்களுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி நாம் அதை சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறபடினால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. That is why many people I have seen in my life, they are saying, why all the promises of God, even wherever we go, God is speaking prophecies. That pastor said, this pastor said, that prophet said, this prophet said. All the prophets that you can go to the whole world and listen. Then come and speak all the death, all the bad thing through your mouth. Then you are the one bringing obstacles towards that promises of God. தேவன் பேசினதான அநேக காரியங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள், அநேக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேசின எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பேசின காரியங்கள் இருந்தாலும், ஆனாலோ நீங்கள் அதை விசுவாசியாமல் அதற்கு விரோதமாய் பேசும்பொழுது அது உங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆதலால் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூட முடியாமற் போகிறது. Not only they speak wrong words in their life, then they try to find the same kind of people in the church, in the community, in the working place, and go and say, I don't know, brother, you know, many things pastor said is going to happen. Never happen. Is anything happen to you? Oh, only few happen, but I don't think so anymore will happen. மாத்திரமல்ல, நாம் என்ன செய்கிறோம், நமக்கு நடந்ததான அதே சம்பவம் போல இருக்கிறதான தோல்வியுற்ற இல்லை ஏமாற்றம் அடைந்ததான அவர்களிடத்திலே நம்மளுடைய சம்பவம் போல இருக்கிறதான ஜனங்களிடத்திலே ஒர்க் பிளேஸ்லையோ நம்மளுடைய உறவினர் மத்தியிலோ யார் இடத்துலையோ அப்படிப்பட்டவரிடத்துல போய் அதை குறித்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி உமக்கு நடந்ததா, எனக்கும் அப்படிதான் நடந்தது, அதனால் இதை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். By speaking into others' life, we are bringing death into others' life also. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலேயே நாம் இதை குறித்து பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மரணத்தை கொண்டு வருவர்களாய் காணப்படுகிறோம். Other brothers, sisters also thinking they are the deliverers. ஆனால் மற்ற சகோதரர்களோ தாங்கள் அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Rather saying, brother, sister, you are wrong. Pastor said according to the word. God said, believe in God. He's the one who has done it already for you. If you believe in God, definitely you will have it. Rather saying, is it? Pastor told you. Oh, didn't happen. That is very bad, isn't it? How long this is going to happen? What are we doing? We are bringing obstacles into others, brothers and sisters. I did not come to speak my own word. I did not write this Bible. This is from God.
தேவன் Everybody, if you want and go and pray, God, that the angel of the Lord, you have given the power to make them dumb and deaf. Give same power to pastor. Then blame me. I will do the same thing, make everybody dumb and deaf, so that everything will come to pass and take over. Then blame me, pastor. We prayed, and God given you the power of angel of the Lord, and why this not happen? Thereafter you can blame me. But even to blame, you have to that language you have to speak, isn't it? Dear brothers and sisters, God, here I can show it to you many people that doctor said baby will die. Doctor said already in the womb, already baby died. But I say it will be resurrected. The baby will live. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு உயிரடைகிறதா இருக்கிறது. அநேக வேளைகளிலே நானும் டாக்டர்ஸோட ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்த குழந்தை கர்ப்பத்திலே செத்தாகிவிட்டது என்று சொல்லி. ஆனால் நானோ இல்லை, தேவனுடைய வல்லமையினால் உயிரடையும் என்று சொல்லி அது அப்படியே நடந்திருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அதனால் உயிரடைகிறதா இருக்கிறது. After that sister went and checked. They said, yeah, I don't know what happened. Yeah, the baby is still alive. Thereafter, same baby born within 6 months. Then they said, oh, this baby cannot survive. 6-month-old baby born already in Sri Lanka. I even prayed over the phone. I didn't even touch them. இந்த சம்பவம் ஸ்ரீலங்காவில் ஒரு சகோதரிக்கு நடந்தது. ஈவன் அந்த குழந்தை ப்ரீமெச்சர் பேபியாய் 6 மாதத்திற்குள்ளாய் கடந்து வந்ததாய் இருந்தாலும் தேவனுடைய வல்லமை அந்த குழந்தையை மேற்கொண்டதா இருக்கிறது. They said this baby not going to survive. It's going to die by tomorrow. He said, the doctor said, even I can tell you tomorrow the sun will come. I will not tell you, I will never promise you, your baby never going to make it by tomorrow. இந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அந்த சகோதரிடத்திலே உன்னுடைய குழந்தை மிகவும் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறது, அதனால் நாளைக்கு சூரியன் உதிக்கும் என்ற நிச்சயம் இருக்கும், ஆனால் உன்னுடைய குழந்தை கண்டிப்பாய் உயிரடையும் என்பதற்கு நான் கேரண்டி இல்லை என்று சொல்லி கை கழுவி விட்டார்கள். Not only that, even if that baby survive, அந்த குழந்தை மறுபடியும் உயிர் பெற்றாலும் கூட, but we have to keep it months and years in the incubator because it hasn't got enough growth. அந்த குழந்தையை அநேக நாட்கள் நாங்கள் சரியாய் இன்குபேட்டரில் வைத்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முற்றிலும் முறிவடையாதபடியினால் இப்படி நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம். But I prayed and I said, I discharge you in the mighty name of Jesus. ஆனால் நானும் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவே ஜெபித்து நான் உன்னை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி ஜெபித்தேன். Discharge you from the hospital. Within 2 weeks it has been discharged and they went home with it. ஆனால் நான் சொன்னேன், உன்னை இதில் 2 வாரத்திற்குள்ளாய் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார்கள் என்று. அப்படியாகவே நடந்தது. நான் டிஸ்சார்ஜ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் என்று சொன்னேன். within 2 weeks அவர்கள் following day. Can we clap our hand? Following day. If you want to hear this exactly what happened, ask her sister. It happened to her own sister. Even this last time I went to see that boy, life like anything. He cannot even stay in one place 1 minute. He will be running around like anything. நான் பேசினதான இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் சிஸ்டர் நம்மளுடைய மத்தியிலே சகோதரி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கதைத்து பாருங்கள். ஏனென்றால் ஈவன் 2 கிழமை கூட இல்லை, மறுநாளை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பினார்கள். சமீபத்திலே நான் ஸ்ரீலங்கா கடந்தபோது அந்த குழந்தையை காணக்கூடியதாக இருந்தது. அந்த குழந்தை முற்றிலுமாய் ஃபுல் ஸ்ட்ரெங்த்தில் அந்த குழந்தை இருக்கிறது. 1 நிமிஷம் கூட, அவ்வளோ ஃபுல் லைஃப், 1 நிமிடம் கூட முடங்கி கிடக்கிறதா இருக்கவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை அப்படியாய் நிறைவேறினது. Hallelujah. The husband had everything in Australia to settle down in Australia, but wife said no, come back. We are not going to go to Australia. We are going to London to the same pastor who prayed for me. That is our church. They are waiting to come to London.
அந்த சகோதரியினுடைய ஹஸ்பண்டுக்கு ஆஸ்திரேலியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எல்லா சிறப்பான வாழ்க்கை. ஆனாலும் தன்னுடைய தான் கண்டிப்பாக லண்டனில் வந்து செட்டில் ஆக வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரனுடைய விருப்பம். ஏனென்றால் தேவன் பெரிய காரியங்களை இந்த இடத்திலே செய்தார். Hallelujah. Dear brothers and sisters, God is life. பிரியமானவர்களே, தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். Doesn't matter what kind of problem that you are going through now. என்ன எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, God never brought in your life, God never allow in your life. தேவன் ஒரு பிரச்சனை உங்களுக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் சித்தி பெறுகிறவர். My preaching, I know my preaching is totally completely different than any other preaching that you are listening. என்னுடைய உபதேசம், என்னுடைய போதனை முற்றிலும் மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. Because many are saying God is the one allowed, God is the one did this, God is the one making me to wait for, God is the one pruning me and giving me all this problem in order to teach me something. This is what we are hearing everywhere. அநேக இடத்திலே இப்படிப்பட்டதான போதனையை தான் போதிக்கிறார்கள். என்னவென்றால், தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார், நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னை செப்பனிடுகிறார், எனக்கு போதிக்கிறார். ஆதலால் இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம் என்பதுதான் மற்றவர்களுடைய போதனையாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய போதனையோ முற்றிலும் வேறுபட்டது. தேவன் ஜீவிக்கிறவர், தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தாகிவிட்டது. Hallelujah. God is testing me, brother. God is allowing me, taking me through the fire. This is what many people are believing. God is not at all doing that for you. தேவன் என்னை சோதிக்கிறார், தேவன் என்னை அக்கினி கூடாக என்னை கொண்டு சென்று என்னை சோதிக்கிறபடியினால் நான் பொன்னை பார்க்கலும் புடமிட்டவளாய் காணப்படுவேன் என்பதுதான் மற்றவர்களுடைய போதனையாக இருக்கிறது. Hallelujah. Some said, even if I am in hell, you are there. God didn't take him to the hell, but he was there to bring him from the hell. தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்திலே சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆனால் தேவனோ பாதாளத்திலிருந்து நம்மை மேலே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Hallelujah. பாதாளத்துக்கு என்னை கொண்டு போகிற தேவன் அல்ல, நான் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கேயும் வந்து பாதாளத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை மேன்மையான இடங்களிலே உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Shall we clap our hands? God is not only taking us to the hell, but he is bringing us back. Even if we are in hell, he is bringing us, rescuing us back, and that is what is the purpose of God. Hallelujah. Repentance means change your mind. மனம் புதிதாகிறது என்றால், மறுரூபமாவது என்றால் மனம் புதிதாகிறது. மனம் திரும்புங்கள் என்றால் தெளிவாக இருக்கு. அதான் ஐ டோன்ட் நோ, தமிழ்லையே நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா எனக்கு புரியல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. சேஞ்ச் யுவர் மைண்ட். மனம் திரும்புங்கள், குணத்தை திருப்புங்கள் என்று சொல்லல. பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவமே நீ செய்ய மாட்டேன் என்று உங்களுடைய குணத்தை திருப்புங்கள் என்று சொல்லல. மனத்தை திருப்பினா எல்லாம் தானா திரும்பும். Hallelujah. Change your mind. God never said change your character, change your deeds. God said change your mind about me, then everything about you will change. Hallelujah. Simply changing our mind. God is loving me. God has done everything for me. Everything I have ever needed waiting for me, so that I will go and possess it. If I change my mind into this truth, this truth will set me free and will come and take over. உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். எதிலே புதிதாக வேண்டும்? தேவன் செய்து முடித்த காரியங்கள் எனக்காய் ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்கிறது, அதை நான் சுதந்தரிப்பேன் என்பதிலே நீங்கள் நினைவு கூறும்பொழுது உங்களுடைய மனம் அந்த காரியத்திலே திரும்புகிறதா இருக்கிறது. இதிலே நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. It is already ready for you. எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. Whatever healing you needed is already ready. உங்களுக்கு வேண்டியதான சகல ஆரோக்கியமும் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. Whatever victory you needed, it is already ready. உங்களுக்கு தேவையான சகல வெற்றியும் ஆயத்தமாய் இருக்கிறது. Whatever
deliverance you needed, it is already ready for you. உங்களுக்கு தேவையான விடுதலை எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. Just believe and receive. நீங்கள் விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Amen. He has already done it. That is what we have to believe so that we will receive. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அது உங்களை மேற்கொள்கிறதா இருக்கிறது. Shall we stand up now? எழுந்திருப்போம். Every one of you.